சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் வேதனையை புரிந்து கொண்டு தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். உன் மனதில் பல ஆசைகளை கொட்டி தீர்த்து கொண்டு பூட்டி வைத்து கொண்டு வெளியில் சொன்னால் வேதனையும் துக்கமும் அதிகமாகிவிடும், தவறாக புரிந்து விடுவார்களோ என்று உன் மனதை பூட்டி வைத்து கொண்டு வெளியில் நாடகமாடி கொண்டிருக்கிறாய். உனக்குள் அழுது புலம்பிக் கொண்டு வேதனையை அடக்கிக் கொண்டு வெளியில் சிரித்து வரும் உன் நிலைமையை புரிந்து தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எவரிடத்தில் வேண்டுமானாலும் நீ மறைத்து விடலாம், என்னிடத்தில் உன் வேதனையை மறைத்துவிட முடியாது. உன் மனதில் 1000 வேதனைகள் இருந்தாலும் உன் அருகில் இருப்பவர்களும் உன் எதிரில் நிற்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன் மனதில், அதாவது என் மனதில் இருப்பதை நான் சொல்லிவிட்டால் அனைவரும் வேதனை அடைந்து விடுவார்களோ என்று அச்சத்தில் இருக்கிறாய். உன் மனதில் இருக்கும் ஆசைகளை அடக்கிக் கொண்டு உன் வேதனைக்கு நீ சொந்தக்காரியாக இருக்கும்போது வெளியில் சொல்லவும் முடியாமல் அதை மனதிற்குள் அடக்கி வைக்கவும் முடியாமல் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் நீ அழுவது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? நன்றாக தெரியும். இங்கு யாருக்காகவும் எதையும் இழக்க வேண்டும் என்று நினைக்காதே. பிறரை சிரித்து விடுவார்களோ என்று நினைத்தால் உன் சிரிப்பை நீ இழப்பாய். பிறர் அழுது விடுவார்களோ என்று நீ ஆசைப்பட்டால் உன் அழுகையை உன்னால் அடக்க முடியாது. இதுதான் உண்மை. மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. மற்றவர்கள் யாரும் எதையும் எந்த நேரத்திலும் உனக்காக இழக்க இங்கே தயாராக இல்லை. இனி இருக்கும் மிச்ச காலமாவது உன் வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டாமா? உன் மனதில் இருக்கும் ஆசைகளை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டாமா? சாயப்பா எங்கே தவறாக நினைத்து விடுவாரோ என்று உன் ஆசையை என்னிடத்தில் கூட சொல்லாமல் மறைத்து விட்டாய். நீ மறைந்தால் அது எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? உன்னுடைய ஆசை நிறைவேறாமல் போய்விடும் என்று எத்தனை நாள் கண்ணீர் வடிக்கிறாய். உன் ஆசை நல்லதுதான். உன் ஆசை யாரையும் காயப்படுத்தாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் சந்தோஷத்தை நான் நிலைநிறுத்துவேன். நீ கேட்டதை கட்டாயம் உனக்கு நான் கொடுப்பேன். உன்னால் எவராலும் இங்கே கண்ணீர் வடிக்க மாட்டார்கள் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. நீ எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கை சுகமாக மாற உன் சாயப்பாவாகிய நான் இருக்கின்றேன். உன்னுடைய ஆசை நிறைவேற்றி தருகின்றேன். நீ ஆசைப்பட்ட உறவை உன் கரங்களில் கொடுக்கின்றேன். நீ விருப்பப்பட்டது உனக்கு சொந்தமாக போகிறது. அந்த உறவின் மனதிலும் உன் மீது இருக்கும் அன்பு உண்மையானது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அந்த அன்பிற்கு நீதான் உரிமையாளர் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கை எங்கும் உன் கைவிட்டு போகவில்லை, உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அது உனக்குத்தான் சொந்தமாக போகிறது. வேதனைப்படாதே. இத்தனை நாள் நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறுவாய் என்று உன் சாயப்பா உனக்கு உறுதி கூறுகிறேன். நீயும் மனிதன்தானே, உனக்கு ஆசைகள் இருக்கும் அல்லவா? அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கும் அல்லவா? இதில் எதுவும் தப்பில்லை என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கை உனக்கு ஆனது. உன்னுடைய விருப்பம் உனக்கானது. நீ விரும்பும் உறவு உனக்கானது. நல்லது நடக்கும் விரைவில். நலமாக காத்திரு. கண்ணீர் விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.